అన్నా మీకు ఏమన్నా డబ్బులు కావాలా ఫుడ్ కావాలా బీడీ ఏమన్నా కావాలా எப்பா அவன் வீடு கட்டிட்டு இருக்கான்ப்பா. அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கடா அங்கே அவன் இது பண்ணுது சிமெண்ட் எடுக்க போயிருப்பான் நான் சொல்ல. நம்ம ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது? ஒரு வேளை அவன் சிவில் இன்ஜினியரிங் படித்து நம்மள மாதிரியே வேலை இல்லாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் லைஃப்பில் தோற்று போய் இந்த மாதிரி சைக்கோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்ஜினியரிங்ல அவன் சக்ஸஸ் ஆகிறான். இப்போ இன்ஜினியரிங் படிச்சு அவன் ஏன் இன்ஜினியரிங் வேலைக்கு போறான்? இப்போ இன்ஜினியரிங்கே ஒழுங்கா சொல்லி தர மாட்டானுங்க. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்டே கொண்டாடும். யாரு? நீதான். என்னையவா? என்னன்னு சொல்லிட்டு சொல்லியா? எதுவுமே சொல்லாம ப்ராஜெக்ட் நீதான் ஹெட் மிஸ்திரி மாதிரி இருக்கிற. நானா? அடங்கம்மால. ஓ ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொன்னே வராயா? ஆனா அங்கிட்டு போறான் ரெஸ்யூம் எடுக்க போறானோ? ரெஸ்யூமா? ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ? யோ ஆமாயா, நீ சொன்ன மாதிரி சுச்சு தான் ஏன் போயிட்டு இருக்கான்? அது ஏன் அப்படி போற பாக்குறேன். அவன் வீடு கட்டி எல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வரான்டா. அவன் அது எதுக்கு நம்ம முன்னாடி வந்து வீடு கட்டணும்? ஃபர்ஸ்ட் வந்து பயந்தான், இப்போ வந்து வீடு கட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பிடிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறான். பிடிக்க ஆரம்பிச்சதா? மின்னல் அடிக்க சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா. இந்த பிரெஞ்சு படத்துல உருட்டு கட்டிட்டு போவாங்க அந்த மாதிரியே இருக்கு.